சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் சிவசங்கர் இன்று உரையாற்றினார். அப்போது ஆளுநர் உரையானது அட்லி டைரக்டர் அட்லி திரைப்படங்களைப் போல வெட்டி ஒட்டி அந்த காட்சிகள் உருவாக்கப்பட்டிருப்பதை போல ஆளுநர் உரையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். இயக்குனர் அட்லி ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் நடித்த மெர்சல், தெரி, பிகில் ஆகிய படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். அதுபோன்று ஆளுநர் உரையும் வெட்டி ஒட்டி அந்த காட்சிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியதற்கு அங்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். சட்டப்பேரவைக்கும் அட்லிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அட்லியை நீங்கள் ஏன் இந்த பிரச்சனையில் இழுக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். அப்போது சிவசங்கர் பதிலளிக்கும் போது அட்லியை பற்றியும் பேசுவேன், சட்னியை பற்றியும் பேசுவேன், இது மக்கள் பிரதிநிதிகள் பேசுமாவை என்று அவர் எதிர்ப்பு அந்த அமைச்சரின் குரலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய உரிமையை அவர் தெரிவித்தார். இதனால் சட்டப்பேரவையில் இன்று அட்லி திரைப்படம் மற்றும் ஆளுநர் உரை ஆகிய இரண்டையும் ஒப்பிட்டு முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டப்பேரவை உறுப்பினருமான எஸ் சிவசங்கர் பேசியது சட்டப்பேரவையில் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவைக்குள் திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை பற்றி பேசக்கூடாது என்று ராஜ்மோகன் எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு காலம் மாறும், காட்சிகள் மாறும், திமுக தனித்து போட்டியிட்டே ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறினார். அப்போது அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து காலமும் மாறிவிட்டது, காட்சியும் மாறிவிட்டது, அது சட்டப்பேரவையை பார்த்தாலே தெரியும், திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறீர்களே, அப்போதே காட்சி மாறிவிட்டது என்று கூறினார். அதற்கு பதிலளித்த எஸ் சிவசங்கர் அடுத்த காட்சி மாற்றத்தின் போது நீங்கள் அந்த ஆட்சி மாற்றத்தை பார்ப்பீர்கள் என்று அவர் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார். இதனால் சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரையையும் அட்லி திரைப்படங்களையும் ஒப்பிட்டு காரசாரமான வாக்குவாதம் திமுக உறுப்பினர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்களுக்கும் இடையே நடைபெற்றது. சுவாரஸ்யத்தை கூட்டியது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில். ஆனால் அவை நேரலையில் ஒளிபரப்பப்படவில்லை என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இப்போது மேலும் அதிகரித்திருக்கிறது. தர்மிளா.